நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உலக கிரிக்கெட் வரலாற்றிலிருந்து மறக்க முடியாத ஒரு ஆளுமையாக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சனத் ஜெயசூரிய அவர்கள் கருதப்படுகிறார்கள். சனத் ஜெயசூரிய அவர்கள் இலங்கையின் புகழை சர்வதேச மட்டத்தில் எடுத்துச் சென்ற ஒருவராகவும் இலங்கை மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திய மிக முக்கியமான ஒரு ஆளுமையாகவும் கருதப்படுகிறார். உலகெங்கிலும் வாழும் கிரிக்கெட் ரசிகர்களால் பாராட்ட பேசப்படுகிறார். சனத் ஜெயசூரிய அவர்கள் பௌத்த இஸ்லாமிய உறவுகளை கட்டியெழுப்புவதிலும் பௌத்த இஸ்லாமியர்களுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்காகவும் வழங்கிய பங்களிப்புகள் மகத்தானவையாகும். சனத் ஜெயசூரிய இலங்கையின் தென் மாகாணத்தின் பிரதான நகராக கருதப்படும் மாத்தறை நகரில் பிறந்தார்கள். சனத் ஜெயசூரியவை பொறுத்தவரைக்கும் அவரது சிறுவயது நண்பர்களாக மாத்தறையில் வசித்த முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்று அவர் தனது வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கின்றார். சனத் ஜெயசூரிய தனது சிறிய கால பகுதியில் இஸ்லாமிய பெருநாட்கள் வருகின்ற பொழுது முஸ்லிம் வீடுகளில் சென்று சாப்பிடுவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். அங்கிருந்த முஸ்லிம்களோடு மிகச் சிறந்த உறவுகளை பேணி வந்தார். குறிப்பாக சனத் ஜெயசூரிய தனது பாடசாலை காலத்தின் பின்னர் பயிற்சிக்காக மாத்தறை நகரிலிருந்து கொழும்பு வந்த போது 10 வருடங்கள் கொழும்பின் பிரதான நகரமாக கருதப்படுகின்ற கல்கிசை நகரில் முஸ்லிம் ஒருவரின் வீட்டில் 10 வருடங்களாக இருந்து பயிற்சிகளை மேற்கொண்டார். இந்த முஸ்லிம் சகோதரரின் வீட்டில் தான் தங்கியிருந்து 10 வருடங்களாக பெற்ற ஒழுக்க ரீதியான பயிற்சி தமது கிரிக்கெட் வாழ்வை மேம்படுத்துவதற்கு உதவியதாக சனத் ஜெயசூரிய கூறுகிறார். சனத் ஜெயசூரிய 10 வருடங்களாக இந்த முஸ்லிம் வீட்டில் இருந்ததோடு 1996 ஆண்டில் இலங்கை கிரிக்கெட் அணி உலக கிண்ணத்தை வெற்றி கொண்ட போதும் அந்த முஸ்லிம் சகோதரின் வீட்டிலேயே இருந்ததாக குறிப்பிடுகின்றார். முஸ்லிம்களால் கொண்டாடப்படுகின்ற நிகழ்வுகளின் போதும் அவர்களின் சம்பிரதாய வைபவங்களின் போதும் கிடுகு என்று அழைக்கப்படுகின்ற கிடுகு சாப்பாடு தமக்கு கிடைத்ததாகவும் அதனை தாம் ருசித்து சாப்பிட்டதாகவும் சனத் ஜெயசூரிய அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் ரமலான் மாதத்தின் 3 நாட்கள் நோன்பு நோட்பதை வழக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் அவர் தனது ட்விட்டர் சமூக வலைதளத்தில் தாம் நோன்பு நோற்றிருந்ததை குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு ஊடகவியலாளர் சனத் ஜெயசூரிய அவர்களே, நீங்கள் நோன்பு நோற்றதாக கேள்விப்பட்டோம், இது உண்மைதானா என்று கேட்டிருந்தார். அதற்கு சனத் ஜெயசூரிய அவர்கள், ஆமாம், இன்று மிகச்சிறந்த நாளா, இந்த வழக்கத்தை நான் ஒவ்வொரு வருடமும் பின்பற்றி வருகின்றேன். அதாவது நோன்பு நோட்பதை நான் ஒவ்வொரு வருடமும் பின்பற்றி வருகின்றேன். இம்முறையும் நான் நோன்பு நோற்றேன். நான் கஞ்சி மற்றும் பேரித்தம் பழம் என்பனவற்றை கொண்டு நோன்பு துறந்தேன் என்று சனத் ஜெயசூரிய அவர்கள் தனது ட்விட்டர் சமூக வலைதளத்தில் இன்று குறிப்பிட்டிருந்தார். சனத் ஜெயசூரிய போன்ற வீரர்கள் நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அவரது வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது.